ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவோலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். மிங் அவன் ரூம்ல இருந்து பாத்துட்டு இருக்கும் போதே ஷாவ் ஹைஷிட்ட கையில என்ன காயம்னு கேட்டுட்டு இருக்கான். டீலா ராணியை காப்பாத்துறதுக்கு என் ரத்தத்தை யூஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, அதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹைஷி உள்ள போயிடுறா. அடுத்து மிங் அவரோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு தளபதியை கூப்பிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அங்க ஹைஷி போனாங்க, ராஜாக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, டீலாவை காப்பாத்திருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷாவ் ஹைஷிக்காக எக்கச்சக்கமா சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு சில மருந்தெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மாஸ்டர் தான் வராரு. ஹைஷிக்கு நான் மருந்து ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்ய ஆரம்பிச்சுட்டு ஹைஷி கிட்ட போய் மருந்து வைக்க உடம்பு நெருப்பா கொதிக்குது. ஹைஷிய தொட்டு பார்க்கும் போது கைய வேற புடிச்சுக்கிறா அவ. மிங்கு கைய தள்ளி விட்டுட்டு பத்திரமா அவளுக்கு போத்திலாம் விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதே மாதிரி டீலாக்கும் இப்ப உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ராஜா பாக்க வந்துட்டு போதும் எதுக்கு புக் படிச்சுட்டே இருக்கேன்னு பக்கத்துல உட்காந்துட்டு டீலா நான் உன்ட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், இதுக்கும் மேல உன்னை நான் பழைய மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன்னு சொல்ல டீலா கொஞ்சமா ஹாப்பி ஆயிடுறா. வேணா நம்ம குளத்துக்கிட்ட உனக்கு டைம் கிடைச்சதுன்னா போய் பாரு, உனக்காக சில ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து கிளம்புறாரு. டீலா கொஞ்சம் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு அங்க குளத்துக்கிட்ட போய் பார்த்தா இவங்க ஊர்ல கலர் கலரா நிறைய அல்லிப்பூ பூக்குமா டீலாவோட நாடுல. அந்த பூலாம் இங்க இருக்கு. இந்த ஊர்ல இந்த பூ இல்லவே இல்ல, நம்ம நாட்டுல இதுதான் கொண்டு வந்திருக்கணும், எப்படி இதை கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி இதை இங்க வளர வச்சிருப்பாங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க கேட்க ராஜா இதுதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதம் போல, அவரால் சில வார்த்தைகளை பேச முடியாது இல்லன்னு டீலா சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த பக்கமா அந்த புது இளவரசி இருக்கால போனி, அவ அங்க போயிட்டு இருக்கா. போனி போறத பாத்துட்டு ஹைஷியும் ஷாவும் நிக்கிறாங்க. பாத்தியா போனிக்கு அவளுக்கு பிடிச்சதே போனி பூக்கள் தான் அப்படிங்கறதாலதான் அந்த பேரே வந்துச்சு. ஆனா இப்ப அவ போகும்போது லோட்டஸ் பர்ஃபியூம் போட்டுருதா, எதுக்காகன்னு சொல்லிட்டு ஹைஷி கேக்குறா. அவங்கள சந்தேகப்படாத ராஜாவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, தேவையில்லாம சந்தேகப்படாதுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இந்த போனி நேரா போறவ கரெக்டா டீலாவை பாக்கிறதுக்கு தான் போயிருக்கா. அன்னைக்கு உடம்பு உங்களுக்கு முடியாத மாதிரி இருந்தது, அதான் அந்த பெர்ஃபியூம் பவுச் கொண்டு வந்திருக்கேன், இத பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கூட சரியாயிடும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் உடம்பு முடியலன்னு சில பர்சனல் கேள்வி எல்லாம் கேட்க இல்ல ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் எனக்கு சாப்பிட்டது செட் ஆகலன்னு டீலா சமாளிக்கிறா. சரி ஓகே நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து போனி கிளம்பிடுறா. பாருங்களேன் பாசமா வர மாதிரி வந்துட்டு உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கான்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. சரி பரவாயில்ல, இந்த பெர்ஃபியூம் பவுச்சு நல்லாதான் வாசம் அடிக்குது, நமக்கு தேவையில்ல, ஓரமா வச்சிருந்து டீலா அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் ஹைஷி நேரா மிங்க கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கு போனி பிடிக்கும்னு சொல்லிட்டு ஆனா லோட்டஸ் பெர்ஃபியூம் போட்டிருந்தா. அந்த பொண்ணுக்கு போனி பைத்தியமே பிடிச்சிருந்தது சின்ன வயசுல, அதனாலதான் அந்த பேரையே அவளுக்கு மாத்தினாங்க. இப்ப எப்படி மாஸ்டர் இளவரசி மாறினாங்க அப்படின்னு கேட்க தேவையில்லாத விஷயத்துல சந்தேகப்படாத, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு மிங்க அவளை திருப்பி அனுப்பிச்சிடுறான். அடுத்த நாள் அரண்மனையில ராஜா கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காரு. ஏன்னா மிலிட்டரி விஷயத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கான். மிங்கு பாத்துட்டு இருக்கான். ராஜா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கடுப்பாயிட்டு இருக்காரு. இப்ப மிங்க வேற வச்சு விசாரிக்க முடியாது, ஏன்னா மிங்க மேலேயே கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த இடத்துக்கு நிறைய பேரு மிங்க விசாரிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மிங்க பாக்குறான், என் பதவியில இருந்து நான் வெளியே வந்துடுறேன், என் மேல இருக்க கேஸ்க்கு நான் விசாரணைக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ராஜா ரூம்க்கு வந்து மிங்க கிட்ட கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்கிட்ட இருந்து மிலிட்டரி பவரை புடுங்கிறது தான் அவங்களோட ஐடியான்னு சொல்ல தெரியும் ராஜா, பொறுமையா இருப்போம் பாத்துக்கலாம் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிக்கிற வேலைக்கார பையன் உள்ள என்ன பேசுறாங்கிறத காதுல வாங்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து உங்களை பார்க்க போனி இளவரசி வந்திருக்காங்கன்னு ராஜாட்ட சொல்ல நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் வர சொல்லுன்னு ராஜா திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. சரி பரவாயில்ல திரும்பி போலாம் அப்படின்னு போனி போறவ அந்த இடத்துல இருக்கிற பயங்கரமா அந்த லில்லி பூலாம் இருக்குல்ல அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கமா தான் மிங்கும் திரும்பி போயிட்டு இருக்கான். அவ இந்த பூவை பாக்குறதோட நிறுத்தாம போட்ல ஏறி இந்த பூவை பறிக்கிறதுக்கும் உள்ள போயிட்டு இருக்கா. அந்த பக்கமா ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க ஹைஷி ஷாவ் கூட இத பாக்குறாங்க. போட்டு ஸ்லிப் ஆகி பிரின்சஸ் உள்ள விழற மாதிரி போயிட்டு இருக்கா. ஹைஷி காப்பாத்தலான்னு போறதுக்குள்ள மிங்க அங்க பறந்து போயிட்டு இவ்வளவு பத்திரமா காப்பாத்தி தரைக்கே கூட்டு வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க அப்படியே பாத்துக்கிறது ஹைஷிக்கே லைட்டா பொறாமையா இருக்கு. ஹைஷி சாரி மாஸ்டர், நான் முன்னாடியே வந்து காப்பாத்திருக்கணும்னு சொல்ல ஒழுங்கா பாத்துக்க முடியாதா, இந்த இளவரசியை கூட்டு போயிட்டு வெளியே விட்டு வாங்கன்னு மிங்க திட்ட ஆரம்பிக்கிறான். ஐஷியும் ஷாவும் இளவரசியை கூட்டிட்டு வெளியே போறாங்க. அப்போ அந்த பொண்ணு நீங்க மாஸ்டர்னு கூப்பிட்டீங்க, அவர் மிங்கு தானே, நீங்க ரெண்டு பேரும் ஹைஷி ஷாவ் தானே, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என்னதான் அரண்மனையை விட்டு வெளியே இருந்தாலும் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சிட்டு இருப்பேன்னு பேச ஆரம்பிக்கிறா. உங்களுக்கு இந்த பூதா ரொம்ப பிடிக்குமா, இத கையில வச்சிட்டு இருக்கீங்கன்னு கையில இருக்க அல்லி பூவெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்க. இல்ல எனக்கு போனி தான் ரொம்ப பிடிக்கும், பரவாயில்ல என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலயேன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேக்குறா. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹைஷி சமாளிக்கிறா. அந்த அல்லி பூவெல்லாம் எடுத்து கொஞ்சம் மிங்கு ரூம்ல வைக்க அழகா இருக்கு, ஆனா இதுக்காக டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதன்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். அழகா இருக்கா, நான் கொண்டு வரல, அதான் அந்த இளவரசி இருக்காங்கல்ல அவங்கதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்லி கிஃப்டா அதை கொடுத்தாங்க, கொடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹைஷி போயிடுறா. அவ கொடுத்துதான் அந்த பூவெல்லாம் எடுத்து மிங்க குப்பை தொட்டியில தூக்கி போட்டுடுறான். இங்க ஹைஷி அடுத்து நேரா லூலுவை பாக்குறதுக்கு வரா.
எனக்கு பெர்ஃப்யூம் பத்தி ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, பெர்ஃப்யூம் பத்தியா? அங்க மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட 14வது பையன், அவன் பேரு யூடு. அவனுக்கு பெர்ஃப்யூம் பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லூலு சொல்லிட்டு இருக்கா. தேங்க்ஸ் அங்க இருந்து ஹைஷி போறா, ஷாவ் கிட்ட பேசுறா. மினிஸ்டர் பையன் யூடு உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ ஏன் அவனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கூடாதுன்னு கேட்க, சரி ஓகே நான் வந்துட்டு கேட்டு பாக்குறான், டைம் இருக்கும்போது மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம டீலாவை பார்க்க வந்துட்டு இந்த பிரின்சஸ் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் பெர்ஃப்யூம் எல்லாம் கொடுக்க, டீலா சும்மா இருக்க முடியாதுல்ல, சோ அவகிட்ட இருக்கிற ஜேடு பேங்கிள் செட் இருக்கு, அத குடுக்குறா. அதுல போனி பூக்கள் போத்திருக்கு, அதுல உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த பிரின்சஸ் அங்க இருந்து கிளம்பும் போதுதான் ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம லூலு உள்ள வந்துட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸ வந்து டீலாக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இளவரசி போகும்போது பாக்குறா, ஆமா லோட்டஸ் பெர்ஃப்யூம் தான் போட்டிருக்காங்க, போனி பூவே யூஸ் பண்ற மாதிரி தெரியலையேன்னு அவளும் யோசிக்கிறா. இங்க இருந்து இந்த போனி பிரின்சஸ் நேரா கிளம்பி எந்த இடத்துல ராஜாவும் மிங்கும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அங்கதான் வரா. ராஜா வேணும்னே இந்த 2 பேரையும் கோத்து விடுறதுக்கு ஐடியா பண்றாரு போல. மிங்குக்கு இது நல்லாவே தெரியுது. டீ யாரு பெஸ்டா பண்றீங்கன்னு பாக்கலாமா? போனி இருக்கால, சின்ன வயசுல அவதான் மாஸ்டர் அதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போனி ஆனா மிங்கு கிட்ட தோத்து போயிடுறா. தூரமா நின்னு மறுபடியும் இதையும் ஹைஷி பாத்துடுறா. ஐஷி நேரா ஷாவை பாக்க போயிட்டு, சீனியர் நான் கேட்கணும்னு தப்பா எடுத்துக்காத, யாரா இருந்தாலும் கொஞ்சமாவது வந்து அந்த திறமை மிச்சம் இருக்கும் தானே, எடுத்ததுமே தோத்து போவாங்களா? அவ்வளவு பெரிய மாஸ்டரா இருந்தவங்க தோத்து போறாங்கன்னா எனக்கு என்னமோ அந்த பிரின்சஸையிலயும் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கா. ஷாவ் சந்தேகப்பட்டுட்டே இரு பாய் அப்படின்னு கிளம்பி நேரா லூலுவை பாக்குறதுக்கு வந்துடுறான். இப்பதான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது, உன்னை பார்க்க வந்தேன், ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், எப்ப பாரு எம்ப்ராய்டரி பண்ணிட்டே இருக்காத, இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப நம்ம லூலுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு டீ போட்டு வந்தேன், அதுக்குள்ள அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டீ குடிக்கலாம் வாங்க அப்படின்னு லூலு கூப்பிட்டு இருக்கா. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் கரெக்டா அடுத்து ஹைஷி பாக்குறா. நேரா மிங்க கிட்ட போயிட்டு, அந்த இளவரசிக்கு கையில ஒரு காயம் பட்டுது, அந்த தழும்பு கையில இருக்கணும் உள்ள சின்ன வயசுல பட்டதுன்னு கேட்க, தேவையில்லாதது பேசாத கிளம்புன்னு மிங்கு சொல்றான். ஹைஷி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஆனா மிங்கு யாருக்குமே தெரியாம அந்த பிரின்சஸ பத்தி விசாரிக்கிறதுக்கு தனியா ஆளுங்களை அனுப்பியிருக்கான். அவங்க வராங்க. பிரின்சஸ் என்ன கதை சொன்னாங்களோ அவங்களே தான் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நாங்க கேட்டோம், அவங்க எல்லாரும் அதே கதை தான் சொல்லிருக்காங்க, இதுல ஃபேக் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல போலன்னு சொல்ல, மிங்குக்கு இப்போ இன்னும் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. மிங்கு அவனோட ரூம்ல இருந்து பாக்கும்போது ஹைஷி நடந்து போயிட்டு இருக்கா. அவ தலையில இருந்து திடீர்னு ஹேர்பின் வலிக்கி விட்டு உடஞ்சிருது. இத பாத்துட்டு மிங்குக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிடுது. ஐஷி அடுத்த நாள் காலையில எஞ்சி வெளியே வர, நம்ம மாஸ்டரா என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறாருன்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. பார்த்தா யூடு இருக்கான்ல, அவன் தான் வரான். அதாவது மினிஸ்டரோட 14th பையன், பெர்ஃப்யூம் பத்தி நல்லா தெரிஞ்சவன். இந்த யூடு தான் ஹைஷி ஒரு தடவை பொண்ணு கெட்டப்ல இருக்கும் போது முதல் தடவை பார்த்துட்டு, இது பொண்ணுதான் பையன் கெட்டப் தான் போட்டு சுத்திட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சான்ல, அந்த பையன் தான். ஐஷிய பாத்துட்டு இவன் வாய பொழந்துட்டு இருக்க, ஐஷி அவனை பார்த்து வாய பொழக்கிறா. என் மாஸ்டர் மாதிரியே நீங்க இருக்கீங்க அப்படின்னு. ஆமா, எனக்கு வந்துட்டு சின்ன வயசா இருக்கும் போதே எல்லாருமே பாரு அப்படியே மிங்க மாதிரி இருக்காருன்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. நான் அவரை ஒரே ஒரு தடவை தூரமா இருந்து பாத்திருக்கேன், ஆனா அவர் என்னை விட சூப்பரா இருப்பாரு அப்படின்னு யூடு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஷாவ் வந்துட்டு, இது பெர்ஃப்யூம் பத்தி கொஞ்சம் சொல்றியான்னு கேட்க, இது வந்துட்டு கண்டிப்பா லோட்டஸ் பெர்ஃப்யூம் தான், இதுல போனி மிக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கலக்குற கெமிக்கலால இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ரேஷஸ் வரும், அப்படி மிக்ஸ் பண்ணவே முடியாதுன்னு யூடு சொல்லிட்டு இருக்கான். ஐஷியும் யூடுவும் ஏதோ 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல மோந்து பாக்குறேன்னு தலையிலே இடிச்சுக்கிறாங்க. அத மிங்க தூரமா வந்து பாக்குறான். என்ன கெஸ்ட் வந்திருக்காங்களா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இத 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஷாவ் பாக்குறான், மாஸ்டர் அப்படியே யூடு உங்கள மாதிரியே இருக்கான், இத்தனை நாள் நான் நோட் பண்ணவே இல்ல, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கும்போது மேனரிசம் கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே இப்ப பாக்க அப்படின்னு ஹைஷி சொல்றா. அடுத்து யூடுக்கு பாய் சொல்லிட்டு ஹைஷி மறுபடியும் உள்ள வரும்போது மிங்க அவளுக்கு ஹேர் பின் கொடுக்குறான். உன் ஹேர் பின் உடஞ்சு போச்சுல, அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கோன்னு. மாஸ்டர் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் இருந்தேன், நீங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது, நான் உங்களை லவ் பண்ற பொண்ணு, எனக்கு நீங்க கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா நான் தப்பாதான் எடுத்துக்குவேன்னு சொல்ல, நான் ஒரு மாஸ்டரா தான் கொடுத்தேன், அதை உனக்கால ஏத்துக்க முடியலன்னா தூக்கி போட்டுரு அப்படின்னு மிங்க சொல்றான். வேகமா அதை தூக்கி போட்டு அந்த ஹேர் பின்ன அங்கேயே உடைச்சிட்டு ஹைஷி உள்ள போயிடுறா. ஆனா இந்த விஷயத்த இந்த 2 பேருக்கும் நடுவுல நடந்த கான்வர்சேஷனை அங்க நிக்கிற ஷாவ் காதுல வாங்கிடுறான். பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், என்னடா நடக்குதுங்கன்னு. அடுத்த நாள் காலையில ஹைஷியும் மிங்கும் சாப்பிடுற ரூம்ல ஒன்னா உட்காந்துட்டு இருக்க, ஷாவ் அங்க போறான். இவங்களுக்கு நடுவுல நம்ம போறதான்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு பசிக்கல, பசியே மறந்துருச்சு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாதியிலே கிளம்பி ஓடி போயிடுறான். ஹைஷிக்கும் மிங்குக்கும் ஒண்ணுமே புரியல. எங்க மறுபடியும் இந்த பிரின்சஸ் ராஜாவை பாக்குறதுக்கு வந்துடுறா. நான் ரொம்ப நாளா ஒரே இடத்துலயே அடைஞ்சு கிடந்ததால எனக்கு கொஞ்சமா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, டைம் கிடைக்கும் போது இங்க எல்லாம் சுத்தி பாத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி மிங்க இருக்காருல அவர்கிட்ட கூட பேசுறேன் அப்படின்னு வேணுனே ராஜா கிட்ட மிங்க மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத காட்டிக்கிறா. ராஜா பாக்குறாரு, பரவாயில்லையே போனி பெரிய பொண்ணா நீ வளர்ந்துட்ட, அதே மாதிரிதான் மிங்கும் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான், நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா எனக்கு அதுல ஹாப்பி தான் அப்படின்னு ராஜா சொல்றாரு.
சச்சா இல்ல, அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு, அதுதான் நான் சொல்ல வந்தேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நம்ம மிங்க பாக்குறதுக்கு ஷாவ் உள்ள போயிடுறான். மாஸ்டர் அப்படின்னு பேச ஆரம்பிக்க ஏதோ ஒண்ணு பேச வரேன்னு தெரியுது, என்னன்னு தெரியல, சத்தமா சொல்லுன்னு சொல்ல ஐஷி இப்போ பெரிய பொண்ணாயிட்டா, எத்தனை நாளைக்கு இன்னும் அவ ஆம்பளையா வேஷம் போட்டு நம்ம கூடயே சுத்திட்டு இருக்க முடியும்? அவ யார் மேலயாவது விருப்பம் வச்சுட்டானா அவ மாறவே மாட்டா. மாஸ்டர் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். கடுப்பாயிடுறான் மிங்கு. இங்கிருந்து வெளியே போறியா இல்லையா, வெளியே போன்னு கத்தி ஷாவ் அங்க இருந்து துரத்தி விட்டுறான். அடுத்த நாள் ஷாவ் ஹைஷியை பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கான். ஐஷி, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரே ஷிஃப்ட் எடுத்துக்குவோம், அப்புறம் நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம், லஞ்ச் எல்லாம் போலாம், ஓகேவா அப்படின்னு கேட்க ஹைஷி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்பன்னு பார்த்து இந்த பிரின்சஸோட வேலைக்கார பொண்ணு ஒரு லெட்டரை கொண்டு வந்து ஹைஷி கிட்ட கொடுக்குறா. உங்க மாஸ்டரை பாக்கணுமா, உங்க அரண்மனைக்கே வந்து பாக்குறாங்களாம், ஏதோ மியூசிக் கத்துக்கணுமா, இங்க பிரின்சஸ் சொன்னாங்கன்னு சொல்ல அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போயிட்டு மிங்க கிட்ட ஹைஷி கொடுத்துடுறா. நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கோங்கன்னு. ஐஷி அங்க இருந்து நேரா கிளம்பி ஷாவோட சாப்பிட வெளியே வந்திருக்கால, அந்த நேரம் பார்த்து சாப்பிட்டுட்டு 2 பேரும் ஹோட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. யூடு வந்து எல்லா பில்லையும் பே பண்ணிருக்கான். இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தெருக்குள்ள மார்க்கெட்டுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்காங்க. வேற ஏதாவது வேணும்னா கூட வாங்கிக்கோங்க, இன்னைக்கு என்னோட ட்ரீட்னு யூடு சொல்லிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு இடத்துல அழகழகா ஹேர் பின் எல்லாம் விக்கிறாங்க. ஹைஷி கண்ணு அங்க போயிடுது. யூடு பக்கத்துல போறான். இங்க பொண்ணுன்னு தான் அவனுக்கு தெரியும்ல, ஒரு ஹேர் பின்னை வாங்கி இத கையில வச்சுக்கோன்னு கொடுக்க அந்த பக்கமா தான் மிங்கு போயிட்டு இருக்கான். ஹேர் பின்னை சரி பண்றதுக்குதான் கடைக்கு போயிட்டு இருப்பான் போல. கடைக்கு போக வேண்டாம், வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு வண்டிய மாத்தி விட்டுறான் மிங்கு. இவன் பார்த்ததா வேற யாரும் பாக்கல. இங்க இளவரசி வந்து ரொம்ப நேரம் நிக்கிறா. மிங்க ஆனா வீட்டுக்கே வரலங்கிறது தெரியுது. ஐஷியே திரும்ப வந்துடுறா. நீங்க வேணா போயிட்டு இன்னொரு நாள் வரீங்களான்னு கேட்க, மியூசிக் கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன், அந்த மியூசிக்க உங்களுக்கும் உங்க மாஸ்டர் தானே சொல்லி கொடுத்திருப்பாரு, எனக்கு டீச் பண்றீங்களா அப்படின்னு கேட்க ஐஷி வேற வழியே இல்லாம பிரின்சஸ்க்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறா. டீச் பண்ணிட்டே இருக்கிற இந்த விஷயம் மிங்குக்கு தெரிஞ்சிருது. வேகமா உள்ள வந்துட்டு, சாரி பிரின்சஸ், இன்னைக்கு என்னால வர முடியல, இன்னொரு நாள் பாக்கலான்னு இவ்வளவு அங்க இருந்து கழட்டி விடுறான். ஐஷிய பார்த்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக பிரின்சஸ் கூட பழக்கம் வச்சுக்கிற, அவ தேடி வந்தானா அங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்ல, மாஸ்டர் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏதாவது பண்ணா கூட என்னையே திட்டிட்டு இருக்கீங்கன்னு ஐஷி கடுப்பாயிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லூலு இருக்கால, பிரின்சஸ்க்காக தான் ஒரு ட்ரெஸ் பண்றா போல, பார்த்து பார்த்து ரெடி பண்றா. அங்க வர ராஜாவோட அசிஸ்டன்ட் சூப்பரா இருக்குமா, பிரமாதமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. ட்ரெஸ் கொண்டு போய் பிரின்சஸ் போனி கிட்ட குடுக்குறாரு. போனி பூக்களை எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ப பாத்துட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் போட்டதால இந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகோ இல்லையோ, உங்களுக்கு அழகு மேடம் அப்படின்னு அந்த ஆளு ஒரு ஐஸ போட, நல்ல ஐஸ போட கத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறமா போனி கிட்ட அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவன் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் வாய் மூடு, தப்பா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வாய் மூட சொல்றா போனி. இன்னொரு பக்கம் லூலு அடுத்து இன்னொரு ட்ரெஸ் பிரின்சஸ்க்கு செய்யணுமா. அந்த நேரம் பார்த்து லூலுவோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, போனி பூவோட சென்ட் இது, இதை மோந்து பாரு அப்படின்னு சொல்ல பாக்ஸ மோந்து பாக்குறா. ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ஸ்மெல்ல நம்ம அடுத்த ட்ரெஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சரியா ஷாவ் அங்க வர அந்த பெர்ஃபியூம் அந்த வேலைக்கார பொண்ணு கைக்குள்ள எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறா. ஷாவ்க்கு ஏதோ சந்தேகம் வர மாதிரி இருக்கு, ஆனா கண்டுக்காம லூலு கிட்ட போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் இந்த பிரின்சஸ் நம்ம ஹைஷிய பார்த்து நல்லா பல்ல காட்டி பேசிட்டு இருக்க. தூரமா இருந்து இந்த 2 பேரும் எப்ப க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜா பாத்துட்டு இருக்காரு. நேத்து கூட நம்ம மிங்க பாக்குறதுக்கு அரண்மனைக்கு போயிருக்காங்க பிரின்சஸ்ன்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. நடந்த கான்ட்ரவர்சியால மிங்க அவாய்ட் பண்றாங்க, ஆனா இவ மட்டும் பழகுறா பாரு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐஷி அங்க அடுத்து நம்ம யூடுவ பாக்குறா. அரண்மனையில உங்களை பாப்பேன் நினைச்சே பாக்கல, நீங்களும் மினிஸ்டரோட பையன், உங்களுக்கும் இங்க ஒரு பதவி இருக்குங்கிறத நான் மறந்து போயிட்டேன்னு சொல்ல, சரி பரவாயில்ல, நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பேன், என்னை பத்தி யாருக்கும் அவ்வளவா தெரியாது, பொதுவா நான் யாருக்கும் ஹெல்ப் எல்லாம் பண்றது இல்ல, ஆனா உனக்காக தான் ஸ்பெஷலா பண்ண அப்படின்னு யூடு சொல்றான். எனக்காகவா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைஷி ஒண்ணு புரியாம கேட்டுட்டு இருக்கா. அடுத்து யூடுவும் ஹைஷியும் அங்க இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துலதான் அந்த பிரின்சஸ்க்கு வேலை பார்த்த ஆயமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடு கூட்டு போறான். இந்த ஹெல்ப்பை என்னைக்கும் மறக்க மாட்டேன்னு ஹைஷி உள்ள போறா. அங்க ஆயமா இருக்காங்க. அப்போ நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இளவரசி கையில தழும்பு இருக்குன்னு மட்டும்தான் ஹைஷிக்கு தெரியும், எந்த இடத்துல எதனால தழும்பு இருக்குன்னு தெரியாது. குதிரையில இருந்து கீழே விழுந்த போதான் அந்த தழும்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு, அப்ப கூட இருந்த எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா, நான் ஆயமாவா இருந்தனால என் கூட இளவரசி ரொம்ப ஓட்டிக்கிட்டதால என்ன மட்டும் தூக்கல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக ஹைஷி யூடுவோட குடிக்கிறதுக்கு போறா. 2 பேரும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நேரா கிளம்பி ஹைஷி மாஸ்டரை பார்க்க போக, குடிச்சிருக்கியா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல ஹைஷி நேரா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஹைஷி யோசிச்சு பாக்குறா. அந்த பாட்டி கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லிருக்காங்க, இளவரசிக்கு போனினா பைத்தியம், எந்த இடத்துக்கு போனாலும் போனி பூ கூடவே இருக்கணும், அவங்களுக்கு அந்த சீசன் இல்லாம போயிட்டா போனி பெர்ஃபியூம் செஞ்சு வச்சுப்பாங்க, ட்ரெஸ்ல எல்லாம் மேல போட்டுக்குவாங்க, சாப்பிடும் போது கூட அந்த வாசம் பக்கத்துல இருக்கணும், சாம்பிராணி கூட செஞ்சு வச்சுப்பாங்கன்னு சொல்ல, ஐஷி இப்பெல்லாம் ஆனா எதையுமே பண்றதே இல்லையே இந்த இளவரசி, எப்ப பாரு வேற வேற பூ, லோட்டஸ் பூவோட தானே சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஐஷி யோசிக்க ஆரம்பிக்கிறா.
இங்க ராஜா டீலா கிட்ட வராரு. வந்துட்டு அவளுக்கிட்ட இன்னும் உடம்பு முடியல போலேன்னு ஊத்த பாத்துட்டு இருக்கா. டீலா எந்திரிக்கிறேன்னு ராஜா மேலேயே முட்டிடுறா. சாரி ராஜான்னு சொல்ல, உன்னை வெளியே குதிரை பக்கத்துக்கு கூட்டு போலான்னு தான் இருந்தேன். உனக்கு இன்னும் உடம்பு சரியாகல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம இன்னொரு நாள் போலாம். புது குதிரைங்க வந்திருக்கு, உனக்கு நல்ல சாந்தமா ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு குதிரையா பாத்து வைக்கிறேன். அப்புறம் குதிரை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்ப, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இவன் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு நம்ம ஹைஷி மாஸ்டர் கிட்ட நேரா உள்ள வந்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இம்போசிஷன் எழுதாம ஷாவ் உள்ள வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இன்னைக்கு நீ லீவ் போட்டுரு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஓ சார்பா இன்னைக்கு இந்த குதிரை போட்டிக்கு நான் கிளம்பி போறேன்னு ஹைஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதே மாதிரி லூலு இளவரசிக்கு அடுத்த ட்ரெஸ் ரெடி பண்றா. இதுல அந்த போனி பூ இருக்குல்ல, அதோட தூளை போடுங்க அப்படின்னு சொல்ல, அது டிஸ்டர்பன்ஸா இருக்காதான் வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இல்ல அவங்களுக்கு தான் போனினா ரொம்ப பிடிக்கும்ல, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும், அது போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.